happy day to all. So today we are going to learn journal entries. சரிங்களா? So last videoல நான் சொல்லி கொடுத்த golden rules வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு sum வந்து ட்ரை பண்ண போறோம். So we are going to deal with Mr. Manohar's account. So அவர் வந்துட்டு he is dealing with the textiles. அவரோட transactions வந்து நம்மளுக்கு இருக்கு. ஒரு 10 transactions வந்து இருக்கு. இந்த 10 transactions எப்படி நம்ம journalல போட போறோம் அதுதான் வந்து இன்னைக்கோட கிளாஸ். So journal entry na enna appadina it's very simple, recording the business transaction into a books of accounts adha vandu journal entry seringla. So inga or 10 transactions irukku adu ellathiyum nama vandu in the books of accounts la nama record panna porom. So first start பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லணும். எல்லா டிரான்சாக்ஷன்லயுமே வந்து it deals with two accounts. அது வந்து நம்ம debit line சொல்லலாம், credit line னு சொல்லலாம், இல்ல two aspect னு சொல்லலாம், debit aspect இல்ல credit aspect. So இங்க இருக்க 10 transactionலயுமே வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷனும் it deals with both debit and credit. அது எந்த account debit and எந்த account credit அப்படினு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு rules first தெரியணும். So rules ஒரு வாட்டி நம்ம recap பண்ணிடலாம். So we have three accounts called personal, real and nominal. Personal account ஓட golden rule என்ன? Debit the receiver and credit the giver. And real account order rule, debit what comes in, credit what goes out. And nominal account order rule, debit all expenses and losses, credit all incomes and gains. So this is the rule. So we'll see the sum now. First transaction எப்பவுமே வந்துட்டு ஒரு sum ஓட first transaction என்னவா இருக்கும் அப்படினா business start பண்ணிருக்காங்க, அதுதான் வந்து first transaction-ஆ இருக்கும். So business start பண்ணும்போது either அவங்க வந்து cash மட்டும் போட்டு start பண்ணிருக்கலாம், இல்லனா cash and stock ரெண்டுமே வந்து போட்டு business வந்து start பண்ணிருக்கலாம். So இந்த sumல he is dealing only with cash போட்டு business வந்து start பண்ணிருக்காரு. So இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு account வந்து one is cash account and another thing is Manohar's account. சரிங்களா? So Manohar's account ஒரு பர்சனை குறிக்கிறது அப்படின்னா அது நான் என்ன அக்கவுண்ட்னு சொல்லியிருக்கேன், personal account. சரிங்களா? So personal account-ம் வந்திருக்கு and cash is an asset for the business. So assetலாம் வந்து எது கீழ வரும்? real account கீழ வரும். சரிங்களா? So here we are dealing with personal account and real account. So personal account ஓட ரூலும் அப்ளை பண்ணனும், real account ஓட ரூலும் வந்து அப்ளை பண்ணனும். சரிங்களா? personal account rule படி debit the receiver and credit the giver. இங்க வந்து மிஸ்டர் மனோகர் வந்து என்ன பண்றாரு, பிசினஸ்க்கு காசு வந்து கொடுக்கறாரு. he is investing a amount into a business. சரிங்களா? அப்போ மனோகர் தான் வந்து cash கொடுக்கறாரு. he is a giver of the cash. அதாவது அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேபிட்டல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் ஜர்னல் என்ட்ரியில் அதை வந்து போஸ்ட் பண்ணும்போது என்னவா போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா கிவர் வந்து என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மனோகர்ஸ் கேபிட்டலை வந்து கிரெடிட் பண்ண போகிறோம். ரியல் அக்கவுண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த ரூல் படி கேஷ் வந்து உள்ள வருது. சரிங்களா? அதனால கேஷ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டெபிட் பண்ண போறோம். டெபிட் வாட் கம்ஸ் இன். சரிங்களா? அப்போ என்ட்ரி என்னவா இருக்கும் அப்படின்னா கேஷ் அக்கவுண்ட் டெப்டார் டு மனோகர் கேபிட்டல் அக்கவுண்ட். சரிங்களா? இதுதான் வந்து ரூல். ஸோ டேட் போட மறக்காதீங்க, டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1/4/2018 இது வந்து டேட். அண்ட் எவ்வளோ வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, 60,000. சரிங்களா? ஸோ ஆஸ் பர் த ரூல் டெபிட்ல 60,000 இருக்கு, கிரெடிட்ல 60,000 இருக்கு. ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே வந்துட்டு they will have both debit and credit. and narration வந்து எழுத மறக்காதீங்க. narration எழுதல அப்படின்னா மார்க்ஸ் வந்து கம்மியாகும். சரிங்களா? started business சின்னதா narration எழுதுனா போதும். பட் எதுவுமே narrationல எழுதல அப்படின்னா கண்டிப்பா you will lose marks. அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இந்த journal entryயோட ஃபார்மேட் நீங்க கரெக்டா எழுதணும். இது இவ்வளோதான் வந்துட்டு ஃபார்மேட். நான் இன்னொரு காப்பி இங்கே வந்து சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு காப்பி வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபார்மேட் என்ன அப்படின்னா டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட், கிரெடிட். சரிங்களா? ருபீஸ் சிம்பிள் கண்டிப்பாக போடணும். டெப்டார் இந்த இடத்துல டெப்டார்னு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக போடணும். நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு
1 மார்க் வந்து சம்க்கு கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா செகண்ட் 4 அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். இங்கே வந்து ரொம்ப சிம்பிள், 2 அக்கௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று வந்து ஃபர்னிச்சர் அண்ட் கேஷ், இது ரெண்டுமே வந்துட்டு அசெட். ஸோ நம்ம வந்து ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ ஃபர்னிச்சரும் என்னது அசெட் அண்ட் கேஷும் வந்து அசெட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சரிங்களா? அப்போது பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எது உள்ளே வருது? ஃபர்னிச்சர் வந்து உள்ளே வருது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். அண்ட் கேஷ் வந்து நம்ம ஆர்கனைசேஷனை விட்டு வெளியே போகுது. ஸோ கேஷை வந்து கிரெடிட் பண்ணுறோம். சிம்பிள். சரிங்களா? ஸோ ரைட் த டேட் 2/4/18. ரியல் அக்கௌண்ட் ரூல் படி ஃபர்னிச்சரை டெபிட் பண்ண போகிறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஏன் வந்து கேஷ் அக்கௌண்ட் 2ல வருது? ஏன்னா வந்துட்டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அந்த ரூல் படி கேஷ் வந்து நம்மளை விட்டு போயிடுச்சு. அதனால கேஷ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிரெடிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் சிம்பிளாக எழுதிக்கோங்க. சரிங்களா? அமௌண்ட் வந்து 2 டெபிட்லையும் போடணும், கிரெடிட்லையும் போடணும். 10,000. Hope you understand. So next transaction is 3rd 4 அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. Purchase goods for cash. So இங்க ஒரு விஷயம் நான் சொல்லி மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஃபர்னிச்சர் வந்துட்டு ஒரு அசெட். சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த அசெட் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன்? அந்த பர்டிகுலர் அசெட்டோட பேரை தான் வந்துட்டு டெபிட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஜென்ரலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷனில் பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ். சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ்ன்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? இப்போ அசெட்னா வந்து அசெட் வாங்கியிருக்கோம், அது ரியல் அக்கௌண்ட் கீழே வருது. பர்ச்சேஸ் கூட்ஸ், அந்த கூட்ஸ் வந்து ரா மெட்டீரியலாக இருக்கலாம், அதை வாங்கி நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். வேற கூட்ஸ் வந்து வேற எந்த விதமான கூட்ஸாக கூட இருக்கலாம், பிஸ்னஸ்க்கு தேவையான கூட்ஸ். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டீல் பண்ணுறதுனால அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ரா மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் வந்து வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 அக்கௌண்ட், ஒன் இஸ் யோர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் யோர் கேஷ் அக்கௌண்ட். சரிங்களா? ஸோ பர்ச்சேஸ் கம்ஸ் அண்டர் நாமினல் அக்கௌண்ட். ஏன் நாமினல் அக்கௌண்ட்னா பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது வந்து என்னது? எக்ஸ்பென்ஸ். சரிங்களா? ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இங்கே வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். அண்ட் கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட் கீழே வருது. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல் படி கேஷ் வந்து என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டேட் எழுதிக்கோங்க. 3/4/18 என்ன பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார். ஏன் டெபிட் பண்ணுறோம்? இது வந்து எக்ஸ்பென்ஸ். நாமினல் ரூல் படி இதை டெபிட் பண்ணுறோம். டு கேஷ். ஏன் கேஷை கிரெடிட் பண்ணுறோம்? பிகாஸ் இட் இஸ் அசெட் விச் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ நரேஷன் கண்டிப்பாக எழுதுங்க. பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் சிம்பிளாக எழுதிக்கோங்க. எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 25,000. டெபிட்ல 25,000, கிரெடிட்ல 25,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் 6/4 அன்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு? பாட் கூட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். ஸோ இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிரான்சாக்ஷன் இட் டசன்ட் டீல்ஸ் வித் கேஷ். இதை வந்து கிரெடிட் வாங்கியிருக்கோம், விச் மீன்ஸ் அதாவது கடனுக்குன்னு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து கேஷ் இங்கே வராது. ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்ச்சேஸ், பாட் கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ். சரிங்களா? ஸோ கமலேஷ் அக்கௌண்ட் இங்கே வந்து கமலேஷ் வந்து பர்சன். அப்போ அவர்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறதுனால இது வந்து ரெப்ரசன்டிங் பர்சனல் அக்கௌண்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. டெபிட் த ரிசீவர் அண்ட் கிரெடிட் த கிவர். சரிங்களா? இவர் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கூட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, நம்ம வாங்கியிருக்கோம், அவர் கொடுத்துருக்காரு. ஸோ கிரெடிட் த கிவர், கமலேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். பர்ச்சேஸ் ஆஸ் யூஷுவல், பர்ச்சேஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். ஸோ நாமினல் ரூல் அப்ளை பண்ணுங்க, நாமினல் அக்கௌண்ட் ரூல் அப்ளை பண்ணுங்க. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட்
லாசஸ் படி பர்ச்சேஸ் நம்ம என்ன பண்ண போறோம் டெபிட் பண்ண போறோம் கமலேஷ் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம் சோ டேட் என்ன 6/4/18 purchase account debtor to Kamalesh account சரிங்களா bought goods on credit சரிங்களா இதே கேஷ் வாங்கியிருந்தா சேம் டிரான்சாக்ஷன் இங்க ரிப்பீட் ஆயிருக்கும் சேம் 3-4 அவர் வந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாரு அது வந்து எதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு கேஷ்ல ஆனா இங்க கிரெடிட்ல வாங்கினதுனால யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் கமலேஷ் கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் ஸோ இஸ் த கிவர் அதனால என்ன பண்ணிருக்கோம் கமலேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிருக்கோம் கிரெடிட் தி கிவர் ரூல் படி கமலேஷை கிரெடிட் பண்ணிருக்கோம் அண்ட் நரேஷன் எழுதியாச்சு ஸோ அமௌண்ட் எவ்வளோ 15,000 பர்ச்சேஸ்ல 15,000 கமலேஷ் அக்கௌண்ட்ல 15,000 சிம்பிள் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் சோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ் சோல்ட் கூட்ஸ்னா என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா சேல் வந்துட்டு சேல் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இன்கம் கிடைக்கும் சரிங்களா அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் இங்க ரெண்டு அக்கௌண்ட் என்னென்ன அக்கௌண்ட் ஒன்று வந்து சேல்ஸ் சோல்ட் கூட்ஸ் அண்ட் கேஷ் ஆட்டோமேட்டிக்கா கேஷ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இட் கம்ஸ் அண்டர் ரியல் அக்கௌண்ட் ஸோ சேல் பண்ணும்போது கேஷ் உள்ள வருது சரிங்களா அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் அந்த ரூல் படி கேஷ் வந்து நம்ம இங்க டெபிட் பண்ணுவோம் சேல் டு சேல் ஏன் டு சேல்னு போடுறோம் அப்படின்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இன்கம் நம்மளுக்கு வருது சேல் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு இன்கம் தானே அது சேல் பண்ணா காசு கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு இன்கம் அதனால சேல்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்றோம் கிரெடிட் பண்றோம் சரிங்களா ஸோ என்னைக்கு 8/4/18 cash account debtor to sales account narration sold goods for cash how much income we got 28,000 transaction is sold goods for Hari on credit சரிங்களா so இங்க ஒரு twist இருக்கு last transaction sold goods for cash 28,000 ஆனா இங்க வந்து sold goods to Hari on credit creditக்கு சேல் பண்ணிருக்கோம் அதாவது கடனுக்கு கொடுத்திருக்கோம் சரிங்களா so as usual sales account வந்து டீல் பண்றோம் and Hari account டீல் பண்றோம் sales அது வந்து one of the income நம்மளுக்கு தெரியும் so to sales account as usual to sales account போட்டுருவோம் Hari account ஏன் டெபிட் பண்றோம் அப்படின்னா personal account rule என்ன debit the receiver credit the giver Hari account டெபிட் பண்றோம் ஏன்னா அவர் தான் ரிசீவ் பண்றாரு சரிங்களா நம்ம கொடுக்குற goods யார் ரிசீவ் பண்றா Hari வந்து ரிசீவ் பண்றாரு so Hari account என்ன பண்ண போறோம் டெபிட் பண்ண போறோம் to sales account ஏன் to sales account சொல்றேன் அப்படின்னா இன்கம் சரிங்களா நாமினல் ரூல் படி debit all expenses and losses sorry debit all expenses and losses credit all incomes and gains so 10/4 Hari account debtor to sales account சரிங்களா so narration எழுதணும் sold goods on credit how much 10,000 clear so next transaction paid Kamalesh so இங்க வந்துட்டு ரெண்டு transaction paid அதாவது என்ன பே பண்ணிருக்கோம் cash வந்து பே பண்ணிருக்கோம் and Kamalesh யாருக்கு பே பண்ணிருக்கோம் Kamaleshக்கு பே பண்ணிருக்கோம் so personal account ரூலையும் real accountயும் வந்து பார்க்கலாம் சரிங்களா so real account rule படி debit what comes in credit what goes out so cash என்ன பண்ண போறோம் credit பண்ண போறோம் ஏன் அப்படினா பே பண்ணிட்டோம் அப்படினா cash நம்மள விட்டு என்ன ஆயிடுச்சு
வெளியே போயிடுச்சு அண்ட் கமலேஷ் தான் வந்து ரிசீவ் பண்றாரு. ஸோ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் த ரிசீவர். சரிங்களா? அந்த ரூல் படி கமலேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ண போறோம், கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ண போறோம். சரிங்களா? டேட் 14/4. கமலேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ திரும்பியும் சொல்றேன், கமலேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்றோம். ஏன் அப்படின்னா கமலேஷ் தான் வந்து ரிசீவர். டெபிட் த ரிசீவர் ரூல் படி அவரை வந்து டெபிட் பண்றோம். கேஷ் அக்கௌண்ட் இஸ் அ ரியல் அக்கௌண்ட். அது வந்து கேஷ் நம்மளை விட்டு போயிடுச்சு. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல் படி கேஷ் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கிரெடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நரேஷன் எழுதுங்க, பெய்ட் கமலேஷ். How much? 12,000. Okay, simple. So next, paid rent. இங்கேயோ வந்துட்டு rent வந்துட்டு expense. சரிங்களா? and cash paidனா என்னது, cash pay பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்பென்ஸ்னா எது கீழே வரும், நாமினல் அக்கௌண்ட் கீழே வரும். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ என்ன பண்ணுறோம், ரெண்ட்டை வந்து டெபிட் பண்ணுறோம். ஏன் டெபிட் பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ். ரெண்ட் வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பென்ஸ். ஸோ நாமினல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் டு கேஷ். என்ன பே பண்ணியிருக்கோம், கேஷ் தானே, கேஷாக தானே ரெண்ட் பே பண்ணுவோம். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல் அப்ளை பண்ணி டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ நரேஷன் பெய்ட் ரெண்ட். Date 18/4. Amount 500 rupees. Next, இன்னொரு ரெண்டு transaction இருக்கு. Received from Hari. சரிங்களா? திரும்பியும் cash and Hari receive பண்ணியிருக்கோம். இங்க வந்து பே பண்ணுவோம் கமலேஷ்க்கு. அதோட அப்படியே வைஸ் வெர்சா ஆப்போசிட் தான் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷனோட ஜர்னலா இருக்கும். ஏன்னா ரிசீவ் ஃப்ரம் ஹரி. சரிங்களா? அப்போ ஹரி வந்து கிவர், நம்ம வந்து ரிசீவர். சரிங்களா? அப்போ பிசினஸ்க்குள்ள வருது, என்ன வருது, கேஷ் வருது. சரிங்களா? அப்போ நான் ரியல் அக்கௌண்ட் ரூல் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், வாட் கம்மிங் இன்சைட், கேஷ் தான் வந்து உள்ள வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு யார் கொடுக்குறா, கிரெடிட் த கிவர் டு ஹரி அக்கௌண்ட். Narration received cash from Hari. Date 25/4. Amount 8,000. Okay, so last transaction, withdraw cash for personal use 4,000. சரிங்களா? withdrawனா வந்துட்டு நம்ம drawings ன்னு சொல்லுவோம். ஏன் வந்து drawing சொல்றோம்னா personal useக்காக அந்த கம்பெனியோட ஓனரே வந்துட்டு அவரோட personal useக்காக withdraw பண்றாரு. அதனால அது வந்து நம்ம drawings ன்னு சொல்றோம். drawings is one of the expense. இப்போ வந்து மனோகர் வந்துட்டு என்னோட பிசினஸ் தானே, நான் தானே கேஷ் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் அக்கௌண்ட்ஸ் போடும்போது நினைச்சிருந்தாரு அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை ஒமிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு. ஆனா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நான் திங்க் யூ ஆஸ் அன் அக்கௌண்டன்ட். அப்போ வந்துட்டு பிசினஸும் அதோட ஓனரும் தனித்தனி பர்சன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ நீ யாரா வேணா இரு, ஆனா நீ என்ன பண்ணிருக்க, பிசினஸ்ல இருந்து காசு எடுத்திருக்க. சரியா? ஓனரா இருந்தா கூட அந்த டிரான்சாக்ஷன் பிசினஸ் அக்கௌண்ட்ஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆகணும் கம்பல்சரி. அதனால டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை கொடுத்து அதை வந்து ஒரு எக்ஸ்பென்ஸா கன்சிடர் பண்றோம். ஸோ எக்ஸ்பென்ஸோட ரூல் என்ன, அதாவது நாமினல் அக்கௌண்டோட ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ டிராயிங்ஸை வந்து நம்ம இப்போ டெபிட் பண்ண போறோம். 28/4 drawings account debtor to cash. cash தான் வந்து அவர் withdraw பண்ணிருக்காரு. ஸோ கேஷ் வந்து கம்பெனி விட்டு வெளியே போகுது. ஸோ அப்ளை த ரூல் ஆஃப் ரியல் அக்கௌண்ட், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அந்த ரூல் படி டு கேஷ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். சரிங்களா? ஹவு மச், 4,000. So write the narration as withdrawn cash for
personal use. So இவ்வளோதான் வந்துட்டு journal entries. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்குவீங்க. And it's so simple to solve the sums. நான் சொல்லி கொடுத்தது வந்து உங்களுக்கு நிஜமாவே புரிஞ்சுது, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் த வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வில் சி வாட் இஸ் லெட்ஜர் அண்ட் ஹவு டு ஓப்பன் லெட்ஜர் அக்கௌண்ட். இந்த எல்லா ஜர்னல் என்ட்ரிஸ்க்குமே வந்துட்டு we have to open ledger account. ஒரு அக்கௌண்ட்டுக்குமே வந்துட்டு நம்ம லெட்ஜர் ஓப்பன் பண்ணுவோம். அது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். Thank you guys. Have a happy day.